பிரைன் பூஸ்ட் அகாடமி. இது வந்து தெர்மோடைனமிக்ஸில் ஒரு 3வது டியூட்டோரியல். இது கொஞ்சம் வித்தியாசமாக எல்லா கொஸ்டினும் வந்து கலந்த மாதிரி ஒரு டியூட்டோரியல். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். முதல்ல சொல்லிக்கிறாங்க a certain fluid at 10 bar is contained in a cylinder behind a piston. ஸோ இனிஷியலாக வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இதில் ப்ரெஷரை வந்து சொல்லியிருக்காங்க, ரைட்? அதாவது P1 ஈக்குவல் டு 10 பார், இனிஷியல் ப்ரெஷர் வந்து 10 பார் வந்து சொல்லிக்கிறாங்க, ரைட்? அடுத்தது சொல்லிக்கிறாங்க the initial volume beginning 0.05 மீட்டர் கியூப், ரைட்? இனிஷியல் வால்யூம் என்று சொன்னால் என்ன? V1, ரைட்? இது வந்து 0.05 மீட்டர் கியூபா, ரைட்? Calculate the work done by the fluid when it expands reversibly, right? இதில் வந்து இனிஷியலாக வந்து ரெண்டு, அதாவது இனிஷியல் ப்ரெஷரும் இனிஷியல் வால்யூமும் வந்து தந்துட்டு இங்கால 4 சப் கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க, வேறு வேறு வால்யூமை தந்து, ரைட்? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்னென்ன மாதிரி வந்து ஒர்க் டன் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம்னு சொல்கிறதான் வந்து பார்க்க போகிறதான் வந்து இந்த கேள்வியினுடைய சாராம்சம், ரைட்? ஸோ முதலாவது கேள்வியை வந்து பார்ப்போம். முதலாக என்ன சொல்லிக்கிறாங்க? at constant pressure to a final volume of 0.2, right? Final volume என்ன உங்களுக்கு என்ன தெரியும்? V2. V2 equal to என்ன? 0.2 மீட்டர் கியூப். அடுத்த மென்ஷன் பண்ணிக்கிறாங்க கன்ஸ்டன்ட் ப்ரெஷர். கன்ஸ்டன்ட் ப்ரெஷர் என்று சொன்னா என்ன? உங்களுக்கு இனிஷியலாக வந்து ப்ரெஷர் என்னன்னு சொல்லிக்கிறாங்க? 10 பார் வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்போ P2 என்ன வரப்போகுது? 10 பார். ஏனெண்டா அது வந்து கன்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதால வந்து ரெண்டுமே வந்து என்னவாக இருக்கிறது? ஈக்குவல், அதாவது ப்ரெஷர் வந்து மாறாமல் வந்து இருக்கான், ரைட்? இதுக்கு நாங்கள் ஒரு டயக்ராம் ஃபஸ்ட்டு வந்து கீறினா எங்களுக்கு ஒர்க் டன் காண்றதுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும், ரைட்? எங்களோட டயக்ராம் இது வந்து ப்ரெஷர், இது வந்து வால்யூம் டயக்ராம், ரைட்? ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ப்ரெஷர் வந்து கன்ஸ்டன்ட் ப்ரெஷர் தானே, ஸோ அதால் வந்து இதை நாங்கள் வந்து 10 வந்து போடுவோம், ரைட்? இந்த யூனிட் வந்து பார்ல வந்து இருக்கு, ஸோ நாங்கள் இதை வந்து 10 வந்து போடுவோம். அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் வால்யூம் வந்து 2 வால்யூம் வந்து கொடுத்துருக்குறாங்க, ரைட்? ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து 0.05, செகண்ட் வால்யூம் வந்து 0.2. ஓகே, வால்யூம் வந்து 0.05ல இருக்கேக்க 10 பார், 0.2ல இருக்கேக்க ப்ரெஷர் என்ன? 10 பார். ஸோ எங்களோட கிராஃப் எப்படி வருவார்? இப்படி வருவார், ரைட்? இப்போ நாங்கள் இந்த ஏரியாவை டிஃபைன் பண்ணோம்னு சொன்னால் இவர் தான் அந்த ஏரியா, ரைட்? ஒரு இதில் வந்து நாங்கள் ஒர்க் டன் வந்து காணுவோம், என்ன? ஏரியா அண்டர் த கர்வ், அதைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? ஒர்க் டன் காணிக்க வந்து அதை வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணுவோம், ரைட்? ஏரியா அண்டர் த கர்வ். ஓகே, இதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த ஒர்க் டன்னை வந்து காணலாம். ஏரியா அண்டர் த கர்வ், ஏரியா அண்டர் த கர்வ் தான் எங்களுக்கு ஒர்க் டன்னை வந்து தரமுண்டா. இந்த கிராஃபுக்கு இது ஒரு லீனியர் கிராஃப், அதாவது நேர்கோடு, இது ஒரு கர்வும் இல்லை, ஏன்னா கன்ஸ்டன்ட் ப்ரெஷர் என்றபடியாக ஒரு நேர்கோடாக வந்து காணப்படுது. ஸோ இது வந்து எங்களுக்கு பார்க்க என்ன தெரியுது? ஒரு செவ்வகம். ஸோ நாங்கள் இது வந்து ஒர்க் டன்னை வந்து ஈஸியாக காணலாமே. ரெண்டு செவ்வகத்தின் பரப்பளவு, நீளம் தர அகலம், ரைட்? இப்போ இதில் ஒரு சைட் பார்ப்போம் 10, இது வந்து பார்ல இருக்கிறபடியே நான் 10/5 வந்து மல்டிப்ளை பண்ணுறேன், ரைட்? அடுத்தது அகலத்தை பார்த்தோம்னு சொன்னால் 0.2 மைனஸ் 0.05, இது ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம், ரைட்? இதை வந்து சுருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரப்போகிற ஆன்சர் 150 கிலோ ஜூல், ரைட்? 150 கிலோ ஜூல்னு சொன்னால் நார்மலாக இதை நீங்கள் சுருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.2 மைனஸ் 0.05, ரைட்? இதை வந்து சுருக்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்து இப்படி வரும். இதில் வந்து என்ன கேட்ட கேள்வி வந்து calculate the fluid when it expand reversibly என்று சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் ஆன்சர் எழுதியிருக்க ஒர்க் டன் பை த fluid ஈக்குவல் டு 150 கிலோ ஜூல் என்று சொல்லி வந்து ஆன்சரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் வந்து சரியாக வந்து இருக்கு, ரைட்? அடுத்தது இப்போ முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர் வந்து நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? எழுதிட்டோம், ரைட்? ரெண்டாவது கேள்வியை வந்து பார்ப்போம். அக்கார்டிங் டு a linear law to a final volume of 0.2 meter cube and a final pressure of 2 bar, right? Right. இந்த கேள்வியில் என்ன மென்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னா நாங்கள் இப்போ திருப்பி எழுதுவோம். எங்களுக்கு இனிஷியல் பார் என்ன? 10 பார். இனிஷியல் வால்யூம் என்ன? 0.05 மீட்டர் கியூப். P2, அதாவது இதில் கீழே தரப்பட்ட ரெண்டாவது கொஸ்டினில் தரப்பட்ட ப்ரெஷர் வந்து 2 பார், ரைட்? B2 அவங்க தந்திருக்கிறாங்க 0.2 மீட்டர் கேன். உங்களுக்கு கேள்வியை பார்த்தா விளங்கும் என்ன தந்திருக்காங்க, ரைட்?
அக்கார்டிங் டு திஸ் now என்ன செய்யணும் நாங்கள் ஒர்க் டன் வந்து காண வேணும் ரைட். நார்மலாக இது லீனியர் லோன்னு தானே சொல்லிக்கிறாங்க ரைட். இதில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க லீனியர் லோ டு ஃபைனல் வால்யூம். ஸோ லீனியர் லோன்டேக்க நாங்கள் நார்மலாகவே வந்து சி ஈக்குவல் டு பிவி ஈக்குவேஷன் என்ன செய்யலாம் நாங்கள் யூஸ் பண்ணலாம் ரைட். லீனியர்ன்னு சொன்னால் வந்து அந்த என்ன மென்ஷன் பண்ணிக்கிறோம் அந்த கர்வ் வந்து லீனியராக தான் வந்து என்ன செய்ய போகுது வரப்போகுது ரைட். இப்போ எங்களுக்கு வந்து தெரியும் P1 P2. இப்போ நாங்கள் இதை வச்சுக்கொண்டு ஃபஸ்ட்டு எங்களோட கிராஃபை வந்து ஸ்கெட்ச் பண்ணுவோம். இந்த கிராஃப் வந்து எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி ரைட். இது வந்து வால்யூம், இது வந்து ப்ரெஷர் ரைட். இப்போ உங்களுக்கு தெரிகிறதுக்காண்டி நான் இதால் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு எங்களுக்கு இருக்கிறது 0.05 ரைட். செகண்ட் இருக்கிறது 0.2. இங்கே வந்து ப்ரெஷர் 2 பார் 10 பார் எங்களுக்கு 2 பார் தானே சின்ன. ஸோ இங்கே 2 இங்கே வந்து 10. ஃபஸ்ட்டு வந்து 0.05ல் இருக்கேக்க 10 பார், 0.2ல் இருக்கேக்க 2 பார். என்னன்னு சொல்லிக்கிறாங்க இது வந்து ஒரு லீனியர் என்று வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ லீனியர் என்று சொன்னால் இது வந்து இப்படியே ஸ்ட்ரைட் லைனாக வந்து வருது ரைட். இதுதான் கிராஃப். ஸோ இதை நாங்கள் பார்த்த மட்டும் சொன்னால் இப்படி வரும். அப்போ நார்மலாக ஒர்க் டன்னு சொன்னால் என்ன the area under the curve right. area under the curve என்று சொன்னால் இந்த கர்வுக்கு கீழே வார இவ்வளோ வந்து நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் இந்த ஒர்க் டன்னை கால்குலேட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கு. நார்மலாக இந்த இது படித்தாக்களுக்கு வந்து தெரியும் ஏரியா அண்டர் த கர்வ் தான் வந்து ஒர்க் டன்னு வந்து சொல்லுவோம் ரைட். இப்போ இதில் வச்சுக்கொண்டு நாங்கள் பெருசாக ஒன்றுமே இதில் யோசிக்க தேவையில்லை. எங்களுக்கு சாதாரண ஒரு மேட்ஸ் மாதிரி தான். ஒரு மேட்ஸில் வந்து ஒரு முக்கோணியின் பரப்பும் ஒரு செவ்வகத்தின் பரப்பும் வந்து எப்படி காணுவோமோ அந்த மெத்தட்டை வந்து நாங்கள் இங்கே வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு இல்லை தேவை இந்த ஏரியா இது வந்து ஒரு லீனியர் வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ லீனியர் லைன் இதுக்கு கீழே வர ஏரியான்னு சொன்னால் இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கோணி ஒன்று இருக்குது, செங்கோண முக்கோணி ஒன்று இருக்குது, அதை விட ஒரு செவ்வகம் ஒன்று இருக்குது. ஸோ டோட்டல் ஏரியா வந்து இதனுடைய ஒர்க் டன்னை வந்து தரும் ரைட். இப்போ முக்கோணின்ற பரப்புக்கு வந்து தெரியும் அரைதர அடிதர செங்குத்து உயரம் ப்ளஸ் நீளந்தர அகலம் அதாவது செவ்வகத்தின் ரைட். அரைதர அடி அடி வந்து 0.2 மைனஸ் 0.05 ரைட். செங்குத்தீரம் வந்து 10ல் 2 போனால் எவ்வளவு 8 ரைட். 10 மைனஸ் 2 வந்து போடுறேன் ரைட். ப்ளஸ் நீளம் எவ்வளவு இந்த செவ்வகத்தை எடுங்க. இப்போ ஓவரால் முக்கோணிக்கு வந்து போடுறீங்க ரைட். இப்போ இந்த செவ்வகத்தை வந்து பார்க்க போகிறோம் ரைட். செவ்வகத்தின் நீளம் எவ்வளவு 2 அகலம் வந்து 2, நீளம் வந்து 0.2 மைனஸ் 0.05 ரைட். இப்போ இதை வந்து சுருக்கினோம்னு சொன்னால் 0.3 ப்ளஸ் 0.6 சொல்லி வந்து வரும் ரைட். இப்போ இவ்வளோ வந்து என்னத்தில் இருக்குது நாங்கள் இதில் வந்து ஒரு யூனிட்டை வந்து மிஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து இந்த 10, 2 எல்லாமே என்னத்தில் இருக்குது பாரில் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் கொமெனாக வந்து நான் இதில் ஒரு 10/5 வந்து பெருக்கிறேன் ரைட். என்னென்னு சொன்னால் அதை நியூட்டன் மீட்டரில் வந்து மாற்றுறது காணும் ரைட். இப்போ இதை வந்து நீங்கள் சுருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரப்போகிற ஃபைனல் ஆன்சர் வந்து வரும் 90,000 நியூட்டன் மீட்டர்ன்னு சொல்லி ரைட். 90,000 நியூட்டன் மீட்டர் ரைட். இப்போ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த கிராஃபை ஸ்கெட்ச் பண்ணினீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு உங்களுக்கு ஐடியா வரும் எப்படி நாங்கள் இந்த ஒர்க் டன்னை வந்து இதில் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம்னு சொல்லி ரைட். ஸோ அதில் வந்து ஈஸியாக இந்த கேள்வியை வந்து செஞ்சுட்டு போகலாம் ரைட். அடுத்தது இதில் மூன்றாவது என்ன சொல்லிக்கிறாங்க அக்கார்டிங் டு த லோ PV equal to constant to a final volume of 0.1 வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ நாங்கள் இன்னொரு நியூ பேஜில் திருப்பி நாங்கள் எங்கள்ட இனிஷியலை வந்து மென்ஷன் பண்ணுவோம். எங்களுக்கு P1 வந்து தந்திருக்க விளாண்டு சொன்னால் 10 பார், P1 வந்து 10, B1 வந்து 0.05 ரைட். இப்போ இந்த கேள்வியில் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க PV equal to constant ஃபைனல் வால்யூம் B2 equal to 0.1 மீட்டர் கியூப் பண்ணி வந்து சொல்லிக்கிறாங்க ரைட். இப்போ இதில் வந்து எங்களுக்கு P1 தெரியும், V1 தெரியும், P2 வந்து தெரியாது ரைட். ஆனால் எங்களுக்கு ஈக்குவேஷன் தெரியும் என்ன PV equal to constant. ஸோ அதை யூஸ் பண்ணி நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம் P2 இந்த வேல்யூவை வந்து என்ன செய்வோம் காணுவோம் ரைட். ஸோ P1 V1 equal to C. ஓகே P1 வந்து 10, V1 வந்து 0.05. நான் இந்த 10 வந்து நியூட்டன் மீட்டருக்கு மாற்றுறதுக்காண்டி 10/5 வந்து பெருக்கிறேன் ரைட். பெருக்கினா எனக்கு சியினுடைய வேல்யூ வரும்
50,000 ரைட். இதை வந்து சுருக்கினீங்கன்னு சொன்னால் 50,000 சொல்லி வந்து வரும் ரைட். இப்போ எனக்கு தெரியும் P2V2 ஈக்குவல் டு அதே சி ரைட். இப்போ எனக்கு P2 வேல்யூ வந்து தெரியாது. C2 தெரியும் 50,000, V2 தெரியும் 0.1. ஸோ எனக்கு P2 வேல்யூ வருவர் 5 தர 15. இதை நான் சுருக்கி 5/2 வந்து என்ன செய்யலாம் போடலாம். இப்போ நான் பிக்சருக்கு ரைட். இது வந்து ப்ரெஷர், இது வந்து வால்யூம். ஸோ முதலாவது வால்யூம் வந்து எனக்கு தெரியும் 0.05, ரெண்டாவது வால்யூம் எனக்கு தெரியும் 0.1. முதலாவது ப்ரெஷர் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று 10, இன்னொன்று 5. ஸோ கீழே 5 வரும், மேலே 10 வரும் ரைட். எனக்கு ப்ரெஷர் 10 கேட்க வால்யூம் 0.05. ஸோ இந்த பாயிண்ட். அடுத்தது ப்ரெஷர் வந்து 5 பார் கேட்க வால்யூம் வந்து 0.1. ஸோ இந்த பாயிண்ட். இங்கே வந்து இது ஒரு லீனியர் என்று சொல்லி எந்த இடத்துலையும் வந்து அவங்க என்ன செய்யலை மென்ஷன் பண்ணல. ஸோ இது அக்கார்டிங் டு த லோ இது வந்து கர்வ் ஷேப்பில் வரும், லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி வந்து வரும் ரைட். இதை 1 சொல்லுவோம், இதை 2 வந்து சொல்லுவோம் ரைட். இப்போ இப்படியான கேள்விக்கு வந்து நாங்கள் எப்படி வந்து ஒர்க் டன் வந்து கால்குலேட் பண்ணுவோம் என்று சொன்னால் அதுக்குரிய ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு தெரியும் என்னது, ஒர்க் டன் ஈக்குவல் டு மைனஸ் இன்டிகிரேஷன் P into dV ரைட். இது நார்மலாக ஏற்கனவே நாங்கள் செஞ்ச டியூட்டோரியலில் வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து நாங்கள் பழக்கப்பட்டனாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து சிம்பிளாக வந்து உங்களால் ஞாபகம் வச்சிருக்கேன் ரைட். இப்போ இதில் எங்களுக்கு பார்ப்போம். முதலாக வந்து Pக்குரிய ஈக்குவேஷன் தந்திருக்கிறாங்க தானே, அதாவது P ஈக்குவல் டு C/V என்று சொல்லி வந்து நாங்கள் என்ன செய்யலாம், எளிவாய் மாட்டலாம். ஸோ அதை நாங்கள் இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணுவோம் ரைட். 1/2 C/V into dV ரைட். இப்போ இதில் C வந்து கன்ஸ்டன்ட், அதை வந்து வெளியிலே எடுப்போம். வெளியிலே எடுத்தால் V மைனஸ் இன்டு dV. ஏன் 1/V வந்து நாங்கள் என்ன செய்யலாம், V -1 வந்து எழுதலாம் ரைட். இப்போ ஒரு இன்டிகிரேஷனில் வந்து இப்போ நான் ரைட், இப்போ இதை நான் 1/V என்று எழுதாமல் V -1 வந்து எழுதாமல் 1/V என்று வந்து வச்சிருக்கிறேன் ரைட். ஏன்னு சொன்னால் இன்டிகிரேஷனில் வந்து அதுக்கு பிரிம்பார் லோ வந்து இருக்கு ரைட். 1/V உங்களுக்கு நார்மலாக தெரியும். 1/V வந்து நாங்கள் இன்டிகிரேஷன் பண்ணினா எங்களுக்குரிய ஆன்சர் வந்து LNV என்று வந்து வருவேன் ரைட். இது வந்து இன்டிகிரேஷன் பேசிக் ரூலாக வந்து காணப்படும் ரைட். 1/V வந்து நாங்கள் இன்டிகிரேஷன் பண்ணோம்னு சொன்னால் LNV என்று சொல்லி வந்து வருவேன் ரைட். ஓகே, இப்போ நான் -C LNC 1 to 2 ரைட். இப்போ நான் பேலன்ஸ் இங்கே எழுதுகிறேன். எங்களுக்கு தெரியும் C இந்த வேல்யூ வந்து நாங்கள் கண்டனாங்கள் 50,000. ஸோ முன்னுக்கு ஒரு மைனஸ் இருக்குது சிக்கு முன்னால், அதை மறக்கக்கூடாது. ஸோ -50,000 ரைட். அதுக்கப்புறம் பார்ப்போம் LN. நான் இதில் மாறி இதில் LN வந்து நான் C என்று வந்து எழுதிட்டேன். இதில் வந்து LNV என்னோட சொன்னால் நாங்கள் 1/V தான் என்ன செய்கிறோம் இங்கே இன்டிகிரேட் பண்ணுறோம். ஸோ LNV ரைட். நான் LNV என்று வந்து எழுதிட்டு இப்போ நான் வேல்யூ லாஸ்ட்டாக வந்து கொடுக்க போகிறேன். இதில் வந்து முதலாவது 1 2 சொன்னால் என்ன, V1 அண்ட் V2 வேல்யூ தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் 1 2 வந்து கொடுப்போம். ஸோ V1 வேல்யூ எங்களுக்கு தெரியும் 0.05, 2 வேல்யூ தெரியும் 0.1 ரைட். இப்போ நாங்கள் இவரை வந்து சுருக்குவோம் ரைட். -50,000 LN. இப்போ உங்களுக்கு V தெரியும் 0.1 மைனஸ் LN 0.05 ரைட். இதை வந்து நீங்கள் சுருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய ஃபைனல் ஆன்சர் வரும் -34,657.36 நியூட்டன் மீட்டர். நார்மலாக இப்படியான பெரிய ஆன்சர் வரைக்க நாங்கள் இதை வந்து சுருக்கி கிலோ நியூட்டனில் வந்து கொடுக்கலாம். அதாவது 34.6 கிலோ ஜூல். ஏன்னு சொன்னால் இது வந்து நாங்கள் ஒர்க் டன் தானே கொடுக்க போகிறோம். ஸோ கிலோ ஜூல்ன்னு சொல்லி வந்து கொடுப்போம் ரைட். இப்போ இதில் வந்து மைனஸ், இதில் ஏன் மைனஸ் போடுதுன்னு கேட்டால் இப்போ நீங்கள் இதில் மைனஸ்ன்னு மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கீழே எழுதலாம் ஒர்க் டன் பை fluid. Work done by fluid is 34.7 kilojoule. ஒரு இதில் வந்து work done by fluid என்று சொன்னால் என்ன, இது ஒரு சிலிண்டர், இதில் வந்து பிஸ்டன் வந்து இருக்கிறார், இதுக்கு fluid இருக்குது ரைட்.
இந்த ஒர்க் டன் பை த ஃப்ளூயிட்னு சொன்னா இந்த ஃப்ளூயிட்டால வந்து ஒரு வேலை ஒன்று வந்து செய்யப்படுது. ஸோ அது எப்படி இருக்கும், இந்த பிஸ்டனை வந்து வெளிநோக்கி வந்து தள்ளுற மாதிரி தானே வந்து இருக்கு. அது வந்து வேலை வந்து ஃப்ளூயிட்டால வந்து செய்யப்படுது. ஸோ இது கேட்குற ஃப்ளூயிட்டால செய்யறேன்னு சொன்னா சிலிண்டர் என்ன நிலைக்கு போறார், எக்ஸ்பேண்ட் நிலைக்கு வந்து போறார். ஸோ எக்ஸ்பேண்ட்னு சொன்னா எப்பவுமே ஒர்க் டன் என்னத்துல வரும், நெகட்டிவ்ல வந்து வரும். ஸோ இந்த வேர்டை நீங்க அதில் மென்ஷன் பண்ணி எழுதினீங்கன்னு சொன்னா நீங்க இதில் வந்து மைனஸ் போடாம the work done by fluid is 34.7 kilogram கிலோ ஜூல்னு சொல்லி என்ன செய்யலாம், நீங்க மென்ஷன் பண்ணலாம். ரைட், இப்போ நாங்க இதுல முதல் 3 கேள்வியினுடைய இது வந்து பார்த்துட்டோம். ஸோ ஃபைனலா வந்து 4வதா இன்னொரு கேள்வி வந்து இருக்கு. ரைட், இன்னொரு கேள்வி என்ன மென்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னா, according to a law PV cube equal to constant to a final volume of 0.06 மீட்டர் கியூப். ரைட், இதுலேயும் வந்து சேம் அதே மாதிரி வித்தியாசமான வால்யூம் வந்து தந்துருக்குறாங்க. ரைட், எல்லாமே சேம் இது. ஸோ இதை வந்து நாங்கள் ஒரு நியூ பேஜில் வந்து செய்வோம். ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னால் PV cube equal to constant வந்து சொல்லிக்கிறாங்க. ஃபைனல் வால்யூம் V2 equal to 0.06 வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ P1 equal to ஏற்கனவே சொன்ன மாதிரி 10. அதில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் செய்கிறபடியாக திருப்பி அதை வந்து எழுதுறேன். ஸோ V1. ரைட், இப்போ இதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு தெரியும் P1 V1 தெரியும், ஈக்குவேஷன் தெரியும். ஸோ P2வினுடைய வேல்யூவை நாங்கள் என்ன செய்யலாம், காணலாம். ரைட், ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு நாங்கள் C-ன்ற வேல்யூவை வந்து காணுவோம். C-ன்ற வேல்யூவை வந்து கண்டோம்னு சொன்னால் P1 வந்து 10, அதை வந்து நாங்கள் நியூட்டன் மீட்டருக்கு மாத்திரக்கு 10×5 வந்து போடுவோம். ரைட், அடுத்தது 0.05 அதுண்டு கியூப். இதை வந்து சுருக்கணும்னு சொன்னால் C-ன்ற வேல்யூ வந்து 125 சொல்லி வருவேன். ரைட், அடுத்து நாங்கள் P2 வந்து காணப்போகிறோம். P2 V2 cube equal to C. இப்போ நான் இது எல்லாம் வந்து ஒரு இதால் எழுதுகிறபடியாக உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நாங்கள் P2 வந்து ஃபர்ஸ்ட் எழுவாய் மாட்டுவோம். ஓகே, C/V2 கணம். ரைட், C-ன்ற வேல்யூ 125, V2 வந்து 0.06 கியூப். ஸோ எங்களுக்கு டிரெக்டாக வந்து P2வின் ஆன்சர் வந்து வரும் எப்படி, 5.78 பார்ன்னு சொல்லி வந்து வரும். ரைட், இதை நீங்கள் சுருக்கினீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய தசமதானத்தில் வந்து போகும். அதை நீங்கள் டிரெக்டாக சிம்பிள் ஆக்குறதுக்கு பாருக்கு மாற்றினீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு ஷார்ட் ஆன்சர் வந்து வரும். ரைட், இப்போ இதை வச்சுக்கொண்டு நான் ஃபர்ஸ்ட் கிராஃபை வந்து ஸ்கெட்ச் பண்ணுறேன். இது வந்து வால்யூம், இது வந்து ப்ரெஷர். ரைட், ஃபர்ஸ்ட் எனக்கு என்னென்ன இருக்குது, 0.06 இங்கே வருவார், 0.05 வந்து இங்கே வருவார். ஏன்னா 5 விட 6 வந்து பெருசு, லார்ஜ். ஓகே, ஸோ இங்கே வந்து ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்குறாங்க 10 and 5.78. ஸோ அப்போ 5.78 இங்கே வருவார், 10 இங்கே வரும். ரைட், ஓகே, நான் உங்களுக்கு இன்னொரு கலர் மாற்றி மென்ஷன் பண்ணுறேன் இல்லை கிராஃபை. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிஷியலாக வந்து 10 பார் ஆயிருக்கேக்க 0.05 இதில் குறிப்பிட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் P2 வந்து 5.78 ஆயிருக்கேக்க V2 வந்து 0.06. ஸோ இங்கேயும் வந்து லீனியர் அண்ட் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ கிராஃப் வந்து என்னவாக இருக்கும், ஒரு கர்வ் ஷேப்பில் வந்து கிராஃப் வந்து வருவார். ஸோ நார்மலாக இங்கே வந்து ஒர்க் டன் எப்படி கண்டுபிடிப்போம்னு சொன்னால் the area under the curve. ஸோ இதை இப்போ நீங்கள் ஒரு முக்கோணி இதில் ஒரு செவ்வகம்னு சொல்லி காணலாது. பிகாஸ் இது வந்து ஒரு கர்வ் ஷேப். இது வந்து லீனியரில் இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் இது முக்கோணியம் இது செவ்வகம்னு சொல்லி அதோட பிறப்பை வந்து காணலாம். ஸோ இது வந்து ஒரு லீனியர் இது இல்லாமல் இருக்கிறபடியா நாங்கள் என்ன செய்யணும், எங்கன்னா நார்மலான ஈக்குவேஷன் W = மைனஸ் இன்டிகிரேஷன் 1 to 2 into P into dV. அதே சேம் நான் ஏற்கனவே இந்த கேள்வி 2-3 தடவை செஞ்சபடியாக நான் டிரெக்டாக அழிட்டு போகிறேன். P-யை வந்து நான் C/V கணம்னு சொல்லி என்ன செய்யலாம், எழுதலாம். இப்போ நான் C வந்து வெளியில் எடுக்கலாம் இன்டிகிரேஷனில். ஸோ 1/V3 into dV என்று சொல்லி வரும். ரைட், இப்போ மைனஸ் C நான் இதை சுருக்கிறக்காண்டி வந்து மேலே கொண்டு போகிறேன். ஸோ இன்டிகிரேஷன் 1 into 2 V minus 3 dV. ரைட், மைனஸ் C V minus 3-யை வந்து நாங்கள் இன்டிகிரேஷன் பண்ணோம்னு சொன்னால் V minus 2/-2. ரைட், இது இன்டிகிரேஷன் வந்து ஒரு சிம்பிள். இந்த -2-வை வந்து நாங்கள் வெளியில் நார்மலாக ஒரு இதில் வந்து நாங்கள் கன்ஸ்டன்ட்டை வந்து வெளியில் எடுத்தோம்னு சொன்னால் சுருக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த -2-வை வெளியில் எடுத்தோம்னு சொன்னால் இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அது ரெண்டும் பெருக்கப்பட்டு +2 வந்து வருகிறோம். ரைட், உள்ள நான் இதை பழமை போல் 1/V² வந்து போகிறேன். ரைட், இப்போ C-ன்ற வேல்யூ எனக்கு தெரியும்
125 ரைட், அதற்கு 2. இதன மீனிங் என்ன? 1/v2 ஸ்கொயர் மைனஸ் 1/v1 ஸ்கொயர் ரைட். இப்போ எனக்கு v1 அண்ட் v2 வேல்யூ வந்து தெரியும். 125 2 1/v2 வேல்யூ வந்து 0.06, அதன் வர்க்கம் மைனஸ் 1/0.05 அதன் ஸ்கொயர் ரைட். இதை வந்து சுருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து வரும் -7638.88 நியூட்டன் மீட்டர் என்று சொல்லி வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும் ரைட். இதுதான் வந்து இந்த டியூட்டோரியல். இதில் வந்து நாங்கள் தனித்தனியவே எல்லாத்துக்கும் வந்து கிராஃப் வந்து கீறிட்டோம். ஸோ இது ஒரு சின்ன கேள்வி. இது தொடர்பான மேலதிக வீடியோ வந்து அடுத்த டியூட்டோரியலில் வந்து அப்லோட் செய்கிறக்கா இருக்கிறோம். இந்த கேள்வியில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால், ஏதாவது விளங்கலை என்று சொன்னீங்கன்னு சொன்னால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.